ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி சாம்பார், இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனான நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு இட்லி சாம்பார் தான். கமகமன்னு சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இட்லிக்கு சாம்பார். எங்கள் ஊர் பக்கம்லாம் காய்கறி போட்டு தான் சாம்பார் வைப்போம். அந்த சாம்பார் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1 கப் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன், 1/2 கப் பாசிப்பருப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில். ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னா அது வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ வந்து நம்ம புளி ஒரு பக்கம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வந்து நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் பொடி தான். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் கடலப்பருப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நிறம் மாறினா சாம்பாரோட நிறமும் சேஞ்ச் ஆகிடும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் மல்லி, ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேறு பொடி இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த சாம்பார் பொடி மட்டும்தான். நீங்கள் வேணுன்னா கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் சேர்த்துட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால நான் லாஸ்ட்டாகவும் ஒரு இடம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம். இதில் பருப்பு வேகக்குள்ளேயும் கொஞ்சம் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இது கூட லாஸ்ட்டாக இறக்கக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு காய்கறிலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடம் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா லேசாக மசிச்சா போதும். ஏன்னா காய்கறி வந்து தெரியணும், உங்களுக்கு சாப்பிடக்குள்ளே தெரிஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில். சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், ஜீரகம். வெந்தயமும் ஜீரகமும் கொஞ்சமாக தாளிப்புக்கு வந்து அந்த எண்ணெயில் வறுபடக்குள்ளே சாம்பாருக்கு வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு காய்கறிலாம், அந்த கலவையை வந்து நம்ம இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதையும் இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்தால் போதும், ரொம்பலாம் ஊற்றணுன்றதில்லை. ஏன்னா வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு தான். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாம்பார் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நான் சாம்பார் வந்து எதுவுமே சேர்க்கறதுனால இந்த பொடி மட்டுமே போதும். இந்த வெஜிடபிள் சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, பொங்கல், தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக நான் வந்து திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து குக்கர்லேயே கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு தண்ணியை லேசாக சேர்க்குறதில்ல. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து கொத்தமல்லி கீரை, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.